குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி இன்றைக்கி நம்ம வந்து ஜியாகிரஃபி பார்க்கலாம். சரிங்களா? ஜியாகிரஃபி லெசன் 1 இன்றைக்கி டீச் பண்ணுறேன். எடுத்துக்கோங்க. உங்கள் புக்கில் என்ன பேஜ் நம்பர்னு தெரியல, பாருங்கள். 157 என்னோடது. ஜியாகிரஃபி லெசன் 1 லித்தோஸ்பியர். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்டோஜெனட்டிக் ப்ராசஸ். அதாவது லித்தோஸ்பியர் அப்படிங்கிறது என்னென்னா பாறை கோளம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்கள் 6th படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர், பயோஸ்பியர் படிச்சிருக்கிறீங்களா? ஞாபகம் வருதுங்களா? லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர் இது 3 சேர்ந்தது தான் பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? லித்தோஸ்பியர் அப்படிங்கிறது என்னென்னா பாறை நிலம் அப்படிங்கிறது. நிலத்தை பற்றி நம்ம படிக்கிறோம்னா லித்தோஸ்பியர். ஹைட்ரோஸ்பியர்னால் நீரை பற்றி நம்ம படிக்கிறது. அட்மாஸ்பியர்னால் வாயுக்கள், ஏர், கேஸ் இருக்கு இல்லைங்களா, அது. அதே மாதிரி இந்த 3 சேர்ந்து ஒரு இடத்துல இருக்குதுன்னா அதுக்கு பேர் என்னென்னா பயோஸ்பியர். சரிங்களா? உயிர்கோளம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நாம் படிக்க போகிறது என்னென்னா லித்தோஸ்பியரை பற்றி படிக்க போகிறோம். பாறை கோளம் அப்படின்னா என்ன, அதாவது புவியோட மேல்பரப்பு எப்படி வந்தது, அது எப்படி பிரிச்சிருக்கிறாங்க, எப்படியெல்லாம் பாறை வந்தது, அது மூலியமாக வேறு என்னென்ன மூமெண்ட்ஸ்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா ஸ்பெஷஸ் ஆஃப் த எர்த்து, என்னென்ன இருக்குது, அந்த கோளங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த்து, உள்கட்டமைப்பு, புவியோட உள்கட்டமைப்பை பற்றி படிப்போம். அப்புறம் பாறைகளோடைய வகைகள், டைப்ஸு அண்டு சைக்கிள், என்னென்ன அது மூலிமா என்னென்ன செயல்பாடு நடக்குது பாறைகளில் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் த இன்டர்னல் ப்ராசஸ் ஆஃப் த எர்த்து, அகச்செயல்முறைகள், உள்ளுக்குள்ளார அப்படின்னு சொல்கிறோம்ல, அகம் உள்ளே அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். இப்போ இது நம்ம பிக் பாஸ் பார்க்குறோமா, அகத்துக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா கமல் சார், அது மாதிரி புவியோட உள்ளமைப்பு என்ன அப்படிங்கிறத பற்றியும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா எர்த்துக்வாக் அண்டு வல்கனோஸ். எர்த்துக்வாக்குன்னா உங்களுக்கு தெரியும், நிலநடுக்கம். வல்கனோனா எரிமலை. அதெல்லாம் என்ன, எர்த்துக்வாக்குனா என்ன, அது என்னோடய மூமெண்ட் என்ன, அதை தடுக்க என்ன அப்படிங்கிறத பற்றியும் எரிமலையை பற்றி நம்ம இந்த லெசனில் தான் பார்க்க போகிறோம். இப்போ இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்களா, எர்த்துங்கிறது எர்த் இஸ் எ யூனிக் பிளானட் ஆஃப் த சோலார் ஃபேமிலி. அதாவது ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. ஏன்னா மற்ற எல்லாத்துலேயுமே உயிர்வாழினங்கள்லாம் இருக்குதான்னு இல்லை, சப்போஸ் இதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறது தெரியாது. பட் எர்த்தில் மட்டும்தான் லிவிங் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உயிர்வாழ் இருக்கிற எல்லாமே இருக்கிறாங்க. எர்த்துங்கிறது 4 கோளங்களை கொண்டது. அதாவது என்ன அப்படின்னா லித்தோஸ்பியர் நிலக்கோளம், அட்மாஸ்பியர் வாயுக்கோளம், ஹைட்ரோஸ்பியர் நீர்க்கோளம், அடுத்தது பயோஸ்பியர் உயிர்கோளம். இந்த லெசனில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா புவியோட உள்கட்டமைப்பில் என்னென்ன செயல்கள் நடைபெறுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லெசனை நாம் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹாவ் யூ எவர் ஒண்டர்ட் வாட் எவர் எர்த் மேட் அப் ஆஃப், உனக்கு தெரியுமா, வாட் லைஸ் அண்டர் நீத் த எர்த் சர்ஃபேஸு, புவியோட உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறோம். இப்போ நம்ம பூமியில் வாழ்ந்துட்டுருக்குறோம், நமக்கெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. நம்ம சைடில் இருக்கிறது முன்னாடி, பின்னாடி, பிகைன் சைடில் அருகில் இருக்கிறது தான் நம்ம உணர முடியும். மற்றபடி உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதெல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறது தான் இந்த லித்தோஸ்பியர் அப்படிங்கிறது. சரி, இந்த லெசன். சரிங்களா? ஓகே. த எர்த் கேன் ஃபிசிக்கலி பி டிஸ்கிரிப்டு ஆஸ் பால் ஆஃப் ராக் பார்ட்லி கவர்டு பை வாட்டர் அண்ட் wrapped இன் an envelope ஆஃப் ஏர். இந்த எர்த் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் பூமி அந்த கோளம் பார்த்துருக்குறீங்க இல்லைங்களா, புவிக்கோளம், அதாவது உலகம் உருண்டை வடிவமானது அப்படின்னு நம்மளாம் படிச்சிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த பூமிங்கிறது ஒரு பாறையாலான பந்து போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த பந்தில் எல்லாமே இருக்குது. பார்ட்லேயும் என்ன, வாட்டர் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் வாயுக்கள் ஒரு பக்கம், எல்லாமே கலந்துருக்குது. நிலம், மண், இது எல்லாமே சுற்றி இருக்கிறதா இந்த பூமி அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ எர்த் சர்ஃபேஸுங்கிறது ஏரியா எவ்வளோ கிலோமீட்டர் வரையில் இருக்குது அப்படின்னா 510 மில்லியன் கிலோமீட்டர், ஸ்கொயர் கிலோமீட்டர். வேர் 4 ஸ்பேசஸ், இப்போ நான் சொன்னேங்களா 4 கோளங்கள் என்ன அப்படின்னா லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர். அடுத்தது பார்த்திங்கன்னா இது எல்லாமே 3 சேர்ந்தது தான் என்னென்னா பயோஸ்பியர். சரிங்களா? உயிர்கோளம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த்து, the outer surface and inner core of the earth are totally different in the nature and structure.
The structure of the earth interior is divided into 3 layers, namely crust, mantle, core. பாருங்கடா, அதாவது என்ன அப்படின்னா அந்த புக்கில் பின்னாடி திருப்பி பாருங்கள், பிக்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த புவியோட அமைப்பு பாதி, அதாவது வந்து ஆப்பிளை கட் பண்ணால் இருக்கும், உருளைக்கிழங்கை கட் பண்ணால், அப்புறம் எக்கு, இது எல்லாமே நமக்கு வந்து இப்போ வந்து கிளாஸாக இருந்தால் நம்ம வந்து அசைன்மெண்ட் கொடுத்துருவோம். நீங்கள் என்னது ப்ராஜெக்ட் கொடுத்துடலாம், இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு ப்ராஜெக்ட் பண்ணிடுவோம். பட் இதில் நீங்கள் பார்த்துக்கோங்க, அந்த பிக்சரில் பாருங்கள், ஒரு ஆப்பிளை கட் பண்ணுனா அந்த சேஃப் தான் எர்த்தோட பாதி சேஃபுங்கிறது. அதில் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம், ஆப்பிளோட மேல் பகுதி க்ரஸ்ட்டு, அப்புறம் ஆப்பிளோட நடுப்பகுதி, நடுவில் அந்த சதையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து மேண்டல். அப்புறம் அந்த பிரித்ததில் கடைசி உணர்ந்து போய் பாதியாக கடைசியாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான், அதுக்கு பேர் என்னென்னா கோர். க்ரஸ்ட்டு, மேண்டல், கோர். புரியுதுங்களா? மேல் பகுதி, நடுப்பகுதி, அந்த எண்டு. நம்ம அது முட்டைக்கு இதாகுமா என்னமோன்னு தெரில. ஆப்பிளை கட் பண்ணால் அந்த மாதிரி சதைப்பகுதி, மேல் பகுதி, சதைப்பகுதி, கடைசி பகுதி அப்படிங்கிற மாதிரி. அதுதான் நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர், எர்த்தோட ஸ்ட்ரக்சர். இந்த 3 பகுதி இருக்குது, 3 லேயர்ஸ். எர்த்தை பொறுத்த வரையிலும் 3 லேயர்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா க்ரஸ்ட்டு, மேண்டல், க்ரஸ்ட்டுனா மேலோடுன்னு சொல்லுவாங்க, மேண்டல்னா கவசம் நடுவில் இருக்கிறது, கோர்னா கருவம் கடைசி உள்பகுதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். The lithosphere is the solid outer part of the earth. அதாவது திடப்பகுதி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, மண் இதெல்லாம் இருக்கிறது. அட்மாஸ்பியருங்கிறது லேயர் ஆஃப் த கேஸஸ். எர்த்தை சுற்றி நிறையா வாயுக்கள், ஏர் இதெல்லாம் இருக்குதுன்னா அதுக்கு பேர் அட்மாஸ்பியர். ஹைட்ரோஸ்பியருங்கிறது ஃபுல்லாக வாட்டர். என்னென்ன அப்படின்னா ஓசன், ரிவர், லேக். ஓசன்னா என்ன, பெருங்கடல், ரிவர்ஸ்னா ஆறு, லேக்னா ஏரி, இது எல்லாமே வாட்டர், தண்ணியெல்லாம் இருக்கிறதுக்கு பேர் என்னென்னா ஹைட்ரோஸ்பியர். எர்த்தில் வந்து இது இருக்கிற பகுதிக்கு இந்த பெயர்லாம், சரிங்களா. அதாவது வந்து நிலமெல்லாம் இருக்கிற பகுதிக்கு லித்தோஸ்பியர்னு சொல்லுவாங்க. வாயுக்கள், ஏர் இதெல்லாம் இருக்கிறது வந்து அட்மாஸ்பியர். அதே மாதிரி தண்ணீர் இருக்கிற பகுதிக்கு ஹைட்ரோஸ்பியர். த பயோஸ்பியர் இஸ் த லேயர் ஆஃப் த எர்த் வைல் லைஃப் எக்ஸிஸ்ட். உயிரினங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த அடுக்குக்கு பேர் என்ன அப்படின்னா பயோஸ்பியர். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது, பாதியாக போட்டிருக்கிறாங்க, பிரித்து கொடுத்துருக்குறாங்களா, மேலே க்ரஸ்ட்டு, சைடில் போட்டுக்கிறாங்க பாருங்கள். அப்புறம் உள்பகுதி மேண்டல். மேண்டல்லையே நம்ம பிரித்தோம்னா அப்பர் மேண்டல், லோயர் மேண்டல் அப்படின்னு இருக்குது. அது வந்து நம்ம இது பண்ண முடியாது. இப்போ வந்து ஆப்பிளை கட் பண்ணிவிட்டு நம்மளாக பிரிச்சுக்கணும். மேல் பகுதி தோல், உள்ளுக்குள்ளார வந்து சைடு, ஒரு சைடு, ஒரு இந்த சைடு. இப்போ வந்து ஒரு தட்டு எடுத்தோம்னா வெளிப்பகுதி, உள்பகுதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ஆப்பிளோட நடுவில் ஒரு சேஃபை கட் பண்ணிக்கிட்டேன்னா வெளிப்பகுதி, உள்பகுதி நாமளே ப்ளேம் பண்ணிக்கணும். க்ரஸ்ட்டு. க்ரஸ்ட் இது அவுட்டர் லேயர் ஆஃப் த எர்த். எர்த்தோட வெளிப்பகுதிக்கு பேர் என்னென்னா க்ரஸ்ட்டு. இது வந்து வேர் வி லிவ், இட் இஸ் த ஸ்கின் ஆஃப் அவர் எர்த்து. இது வந்து எர்த்தோட மேல் தோலுன்னு நம்ம சொல்கிறோம். விச் ரேஞ்சஸ் பிட்வீன், எத்தனை கிலோமீட்டர் வந்து எர்த்து பகுதியில் பரவி இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ வந்து அந்த இப்போ உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். உருளைக்கிழங்கை வந்து அந்த தோலை மட்டும் சீவிட்டா, அந்த தோலை மட்டும் இப்படி கையில் தூக்கி பார்த்தோம்னா அந்த சைடு இந்த சைடுன்ட்டு நடுவில் உள்ள ஃபுல்லாக தின்ன கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவு தான் கிலோமீட்டர் கணக்கில் நம்ம வந்து ரேஞ்சஸ் பரவி இருக்குது அப்படின்னு சொல்கிறது, சரிங்களா. அந்த குட்டி தின்னு ஆப்பிள் தோல் இப்படி தூக்கி பிடிச்சோம்னா அந்த தோலோட என்னென்னு சொல்கிறது, அந்த தோலோட வெயிட்டு மட்டும் அந்த பரவி இருக்கிறது, அதுதான் 5 to 30 கிலோமீட்டர். இட் இஸ் த சாலிட் அண்ட் ரிஜிட் லேயர் ஆஃப் த எர்த். இது வந்து மேலே வந்து திடம், அப்புறம் இறுக்கமாகவும் இருக்கும். ரிஜிட்னா என்னென்னு சொல்லுவாங்கன்னா இறுக்கமாக இருக்கிறது. த திக்னஸ் ஆஃப் த க்ரஸ்ட் இஸ் கிரேட்டர் பிலோ த காண்டினென்ட்ஸ் தென் த ஓசன் ஃப்ளோர். த க்ரஸ்ட் இஸ் கிளாசிஃபைடு. 2 வகையாக பிரிக்கிறாங்க க்ரஸ்ட்டை. ஒன்று காண்டினென்டல் க்ரஸ்ட்டு, இன்னொன்று ஓசோனிக் க்ரஸ்ட்டு. காண்டினென்டல்னா என்னது, கண்ட மேலோடு. ஓசோனிக்னா கடலடி மேலோடு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் சொல்கிறது. காண்டினென்டல் க்ரஸ்ட் அண்ட் ஓசோனிக் க்ரஸ்ட்டு. அதே மாதிரி மேஜர் எலமெண்ட்ஸ் ஆஃப் க்ரஸ்ட்டில் வந்து சியால்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த சியாலுக்கு என்ன பேர் அப்படின்னா சியால், அந்த மேல் பகுதி வந்து சியால்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஃபுல்லாக என்ன பரவி இருக்குது அப்படின்னா சிலிக்காவும் அலுமினியமும், சரிங்களா. சிலிக்கா தாதுக்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சிலிக்காவும் அலுமினியமும் பரவி இருக்கிறனால அந்த க்ரஸ்ட்டு மேலே இருக்கிற பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னா சியால் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்து அந்த பாக்ஸ் பாருங்கள், டூ யூனோவில் பாருங்கள். அந்த லித்தோஸ்பியர் க்ரஸ்ட்டு, இப்போ வந்து நம்ம பூமியோட மேல் பகுதி தான் க்ரஸ்ட்டு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்புறம் நிலப்பகுதி அப்படிங்கிறது லித்தோஸ்பியர்னு சொல்கிறோம். ஆனால் இது வந்து ஒன்றெல்லாம் கிடையாது. மேல் பகுதி வேறு, நிலக்கோளை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது வேறு, வேறு தான் இருக்குது. த லித்தோஸ்பியர் இன்க்ளூட்ஸ் த க்ரஸ்ட் அண்ட் த அப்பர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த மேண்டல். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா அந்த நிலக்கோளம் அப்படிங்கிறது மேலே வந்து போர்டுக்கு தனியாக
அது என்ன சொல்லுது, இந்த ஃபேஸு நம்ம வந்து ஃபேஸ் மேக்கப் போடுறப்ப பார்த்தீங்கன்னா மேலே வந்து க்ரீம் போடுறாங்க பார்த்தீங்களா, அது வேற, அதுவும் மேலே தான் இருக்குது. ஆனால் ஸ்கின்னுக்குள்ளாரையும் அந்த லித்தோஸ்பியர் இருக்குது அப்படின்னு சொல்ல உள்ளுக்குள்ளார இருக்கிற பாட்டும் தனித்தனியாக தான் நமக்கு தெரியுது. அதே மாதிரி தான் லித்தோஸ்பியர் வந்து புவியோட மேலோட்டுக்கும் உள்ளுக்குள்ளார இருக்க பகுதியும் சேர்ந்து தான் லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி ஆல் terrestrial planets have lithosphere. The lithosphere of Mercury, Venus and Mars are much thicker and more rigid than that of the Earth. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பிளானட்ஸு, 8 பிளானட்ஸு. மெர்க்குரி என்னென்ன பிளானட்ஸு? மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டன், யுரேனஸ், நெப்டியூன் இருக்குங்களா? மெர்க்குரினா என்னது? புதன். வீனஸ்னா வெள்ளி. எர்த்துனா என்னது? பூமி, உனக்கு தெரியும். மார்ஸ்னா செவ்வாய். ஜூபிட்டர்னா வியாழன். சாட்டர்னா சனி. யுரேனஸ், நெப்டியூன். 8 பிளானட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பிளானட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, தெரியலனா கூட எழுதிக்கோங்க. மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டன், யுரேனஸ், நெப்டியூன். ஓகே. அப்புறம் பார்த்தீங்களா கீழே பாருங்கள் அந்த பிக்சரில் காண்டினென்டல் crust is made of. இப்போ நம்ம ரெண்டாக பிரித்தோம் பார்த்தீங்களா, காண்டினென்டல் crust, ஓசோனிக் crustன்னு ரெண்டாக பிரித்தோம் இல்லைங்களா? அந்த காண்டினென்டல் கண்ட மேலோடில் ஃபுல்லாக என்ன பரவி இருக்குது அப்படின்னா சியால். அப்புறம் ஓசோனிக் crust ஃபுல்லாக என்ன பரவி இருக்குது அப்படின்னா சியால்னா எதை உள்ளடக்கியதுன்னா சிலிக்கா அண்டு அலுமினியம். அதே மாதிரி சிமா அப்படிங்கிறது என்ன இருக்குதுன்னா சிலிக்கா அண்டு மெக்னீஷியம் தாதுக்கள். புரிஞ்சுக்கோங்க, சியால்ங்கிறது ஒரு இதுதான், தாது தான். அது வந்து எதை உள்ளடக்கிது அப்படின்னா சிலிக்கா அண்டு அலுமினியம். சிமா அப்படிங்கிறது வந்து சிலிக்காவும் மெக்னீசியமும் இருக்கிறதுக்கு பேர் என்னென்னா சிமா, 2 அடுக்கு. அதை வந்து காண்டினென்டல் crustல சியாவும் ஓசோனிக் crustல சிமாவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஓகே. அடுத்து பாருங்கள் மேண்டல்னால் உங்களுக்கு என்னது? கவசம் சொன்னாங்களா, இடையில நடுவில் இருக்கிற பகுதி. த இன்டீரியர் பார்ட் beneath the crust is called mantle which is about, இது எத்தனை கிலோமீட்டர் வரையில் இருக்குது? அந்த இது பண்ணனா 2900 கிலோமீட்டர். The major elements mantle are silica and magnesium. Hence it is also termed as சிமா. இப்போ தான் சொன்னேன், சிமானா என்ன இருக்குதுன்னு அர்த்தம்னா சிலிக்காவும் மெக்னீசியம். இப்போ வந்து கிறிஸ்டலில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சியால் தான் கிறிஸ்ட்டு. சிமா அப்படிங்கிறது மேண்டலில் இருக்குது. சரிங்களா? அதே வந்து கிறிஸ்டில் பார்த்தீங்கன்னா சியாலும் சிமாவும் 2 இருக்கும். ஏன்னா அதில் நம்ம பிரிச்சிருக்கிறது காண்டினென்டல் crust, ஓசோனிக் crustன்னு பிரிச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா? அதனால் சியால சிமாவும் 2மே கிறிஸ்டில் இருக்கும். பட் மேண்டலில் பொறுத்தவரையில் சிமா மட்டும்தான் இருக்கும். சிமாங்கிறது எதை உள்ளடக்கியது அப்படின்னா சிலிக்கா அண்டு மெக்னீசியம். In the upper part of the mantle, the rock remains solid, whereas in the lower part of the mantle, rocks are molten form. இப்போ வந்து நான் சொன்னலைங்களா, இப்போ அந்த மேல் தோலை உரிச்சிட்றோம், ஆப்பிள் அல்லது உருளைக்கிழங்கு. இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, மேல் தோலை உரிச்சிட்டா மீதி சதைப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சதைப்பகுதியில் ஒரு ஸ்லேஸாக கட் பண்ணிக்கிறோம். ஸ்லேஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதை தூக்கி பார்க்குறோம். அந்த தூக்கி பார்க்கும்போது அதில் வந்து மேல் பகுதி உள்பகுதின்னு சொல்கிறோம். சரிங்களா? அந்த மேலே இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா திடமாக இருக்கிறது, அதாவது உள்ளே வந்து தடிமனாக இருக்கிற மேல் பகுதி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்குள்ளாரையே எப்படி இருக்கும் அப்படின்னா ஜில்லுன்னு. இப்போ நம்ம மேலாக பார்க்குறோம், ஆனால் உடம்புக்குள்ளார நம்ம லைட்டாக தொட்டு பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? நமக்கு மேலே வந்து இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம உடம்பே உள்ளுக்குள்ளார இப்படி தொட்டு பார்த்தோம்னா சில்லுன்னு இருக்கும் குளிர்காலத்தில். அது மாதிரி தான் மேலே வந்து திடமாகவும் இருக்கும்போது அந்த உள்ளுக்குள்ளார எப்படி இருக்கும் அப்படின்னா உள்பகுதியை வந்து இப்படி அந்த இப்போ ஆக்சுவலாக அந்த ஆப்பிளே வந்து ஒரு ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு மேல் பகுதி வந்து திடமாக இருக்குதுன்னு சொல்லிக்கிறோம். அந்த ஆப்பிளை வந்து ஜஸ்ட்டு லைட்டாக வந்து உடச்சி பார்க்கும்போது உள்ளுக்குள்ளார தண்ணி மாதிரி சில்லுன்னு வருது பார்த்தீங்களா, அதுதான் அந்த உள்பகுதி அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? ஓகே. திஸ் மோல்டன் ராக் இன்சைட் தி எர்த் இஸ் கால்டு மேக்மா. அந்த மாதிரி ஒரு இது வந்து நான் சொல்கிறது வந்து இமேஜினேஷன்ஸ்க்கு. சரிங்களா? இப்போ அந்த ஆப்பிளை உரிக்கும் போது உள்ள தண்ணி மாதிரி வருது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி பகுதியை தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா மாக்மா, பாறை குழம்பு அப்படின்னு சொல்கிறது. ஓகே. அடுத்து பார்த்தீங்களா கருவம். The core is the innermost and hottest layer of the earth. உள்ளுக்குள்ளார இருக்கிறது ரொம்ப ஹாட்டாக இருக்கிறது. which lies below the mantle. It is composed mainly நிக்கல். இது ஃபுல்லாக என்னென்ன இருக்குது அப்படின்னா நிக்கல் அண்டு அயர்ன். இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நைஃப். இப்போ என்ன சொன்னேன்,
சியால், சிமா, நைஃப். சியாலுங்கிறது க்ரஸ்ட்டில் இருக்கும். அதே வந்து சிமா வந்து க்ரஸ்ட்டில் வந்து காண்டினென்டல் க்ரஸ்ட்டு, ஓசோனிக் க்ரஸ்ட்டுன்னு பிரிக்கும்போது அது சியால், சிமா ரெண்டுமே வரும் க்ரஸ்ட்டில். ஆனால் மேண்டலில் சிமா மட்டும்தான் இருக்கும். சிமாவில் என்ன இருக்குதுன்னா சிலிக்காவும் மெக்னீஷியமும் இருக்குது. இப்போ வந்து நம்ம கோர் பார்க்குறப்ப உள்ள கருவம் அப்படிங்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னா நிக்கலும் அயனும் கலந்த பகுதி தான் கோரில் இருக்குது. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நைஃப்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த கோரை வந்து அதே மாதிரி ரெண்டாக பிரிக்கிறாங்க. சாலிட் இன்னர் கோர் அண்ட் லிக்யூட் அவுட்டர் கோர். ஒன்று வந்து அந்த இதில் பார்த்தீங்கன்னா சாலிடு திட இதுலேயும் லிக்யூடு திரவ இதுலேயும் இருக்கும். உள்ள பகுதி வந்து அந்த பகுதி ஃபுல்லாக திரவ நிலையில் உள்ள செயல்படும் அப்படிங்கிறது. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் சுழலும் போது ஆஸ் த எர்த் ரொட்டேட்ஸ் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ் த லிக்யூட் அவுட்டர் கோர் ஸ்பின்ஸ் ஓவர் த சாலிட் இன்னர் கோர் அண்ட் ஜெனரேட்ஸ் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த பூமி வந்து சுற்றிகிட்டே இருக்குது நம்ம சுழலும் தானே சொல்லிக்கிறோம். தன்னுடைய அச்சில் சுழலும் போது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற திரவ எல்லாம் கலந்து தான் செயல்படுது. அது என்ன சொல்கிறாங்க, காந்தப்புலத்தை உருவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டுனா அது எல்லாமே சுற்றி ஒன்றோட ஒன்று கலந்து ஒரு காந்தப்புலத்தை கொண்டு வருது அப்படிங்கிறது. ஓகே. அடுத்து பாருங்கள் ராக்னா பாறைன்னு சொல்லுவாங்க. த கிரஸ்ட் இஸ் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் த ராக். பாறைகளின் உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுனா மேலோடு அப்படின்னு சொல்லுவாங்க. புவியோட கிரஸ்ட்டு மேலோட்டை வந்து பாறைகளின் உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. an aggregate of minerals on the earth crust is called rock. It may be hard and compact like granite or soft as clay and loose as sand. அதாவது வந்து பாறைகளின் உலகம் கிரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. தாதுக்களின் கலவை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து என்னென்னு சொல்லுவாங்க, மேலே இது இருக்கிறத தாதுக்களின் கலவை, பாறைகளை வந்து தாதுக்களின் கலவை அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி அந்த இதை பார்த்தோம்னா பாறையை பொறுத்த வரையிலும் கிரானைட் கல் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? அது எப்படி இருக்கும், நல்ல கல் திடமாக இருக்கும் பார்த்தீங்களா, வெயிட்டாக அப்படி எதாக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்து பாறைங்கிறது ஒரு சில பாறைகள் வந்து திடமாகவும் இருக்கும், ஒரு சில இடத்துல களிமண்ணை போல் சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு சட்டுனா உடஞ்சிரும், தூளாக செதறிடும், அந்த மாதிரி பாறைகளும் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லூஸாக சாண்டு, மணல், கடற்கரை மணல் பார்த்தீங்களா, அதெல்லாம் அரிச்சிடும். அந்த மண் அதிகமாக வெயில் அடிக்கும் போது அப்போ என்ன ஆகிடும்னா மண்ணெல்லாம் அரிச்சு கொட்டி தூளாக செதறி கிடக்கும் பார்த்தீங்களா, அந்த கருப்பு துகள்கள் மாதிரி, அந்த மாதிரியும் ராக் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து பாறைகளின் உலகம் அப்படிங்கிறத என்னென்னு சொல்கிறோம், நம்ம கிரஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தாதுக்களின் கலவை அப்படிங்கிறத நம்ம பாறைகள் ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. இந்த டீப்பஸ்ட் பிளேஸை, மிக ஆழமான பகுதி, மனிதனுடைய டெக்னாலஜியை பொறுத்த வரையிலும் மிக ஆழமான பகுதி அப்படின்னு சொல்கிறதுல 2011 வரையிலும் எந்த பகுதியை சொன்னாங்க அப்படின்னா ரஷ்யாவில் இருக்கிற முர்மான்ஸ்க் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற கோலா சூப்பர் ஹோல் அப்படிங்கிற ஒரு பகுதி தான் மிக ஆழமான பகுதி அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் 2012 பார்த்தீங்கன்னா Z44 சவாயா வெல், அந்த இது வந்து அதை விட அதிகமாக ஆழம் இருந்தது அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து என்ன அப்படின்னா அண்ட் இட்ஸ் சப்போஸ்டு டு பி 15 times ஹைட் ஆஃப் புர்ஜ் கிலாஃபா இன் துபாய். அதாவது வந்து துபாயில் இருக்கிற புர்ஜ் கிலாபா அப்படிங்கிற இடம் பெரிய டீப்பஸ்ட் பிளேஸு. அதை விட 15 மடங்கு எது பெருசாக இருக்குது அப்படின்னா Z44 சவாயா வெல் அப்படிங்கிற இடம் வந்து ரொம்ப பெரிய ஆழமான பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. 2012 அன்லைன் பண்ணிக்கோங்க. 2012 எடுத்துக்கிட்டோம்னா கோலா சூப்பர் ஹோல் அப்படிங்கிறது அது எங்கே இருக்குது அப்படின்னா ரஷ்யாவில் முர்மான்ஸ்க் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. சரிங்களா? அந்த பகுதி மிக டீப்பஸ்ட் பிளேஸு. அதை விட மிகப்பெரிய டீப்பஸ்ட் பிளேஸ் எது அப்படின்னா Z44 சவாயா வெல் அப்படிங்கிறது. அது வந்து எதை விட 15 மடங்கு பெருசாக இருக்குது அப்படின்னா துபாயில் இருக்கிற புர்ஜ் கிலாஃபா அப்படிங்கிற இடத்த விட மிக 15 மடங்கு பெருசாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னமும் ஆராய்ச்சி வந்து நிறையா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் என்னென்ன டைப்ஸ், ராக்ஸை பொறுத்தவரையிலும் என்னென்ன ராக்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இக்னியூஸ், செடிமெண்டரி அண்டு மெட்டமார்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இக்னியூஸ்னா தீப்பாறைகள்னு சொல்லுவாங்க. செடிமெண்டரினா படிவு பாறைகள். மெட்டமார்பிக்னா உருமாறிய பாறைகள். தமிழ் எழுதி வச்சுக்கோங்க. இக்னியூஸ்னா தீப்பாறை, செடிமெண்டரினா படிவுப்பாறை, மெட்டமார்பிக்னா உருமாறிய பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 3 வகையான பாறைகள் இருக்குது. இதில் பார்த்தோம்னா
The ancient city of Petra in Jordan is an example of entire city curved out of rocks. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜோர்டானில் இருக்கிற பெட்ரா அப்படிங்கிற பகுதி ஃபுல்லாகவே பாறையை குடஞ்சி உருவாக்கப்பட்ட பகுதி அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அன்லைன் பண்ணிக்கோங்க, ஜோர்டானில் இருக்கிற பெட்ரா அப்படிங்கிற பகுதி. There are many specimens of magnificent rock cut architecture in India like the நிறைய நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குடைவரை கோயில்கள் அதாவது வந்து பாறையை குடைஞ்சி கோயில்கள்லாம் உருவாக்கினாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் நிறைய இருக்குது. எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற அஜந்தா எல்லோரா குடைவரை கோயில், அதுக்கப்புறம் கர்நாடகாவில் இருக்கிற ஐகோல் அண்டு பதாமி டெம்பிள்ஸ், அதில் இருக்கிறது எல்லாமே பாறையை குடைஞ்சி செஞ்சது தான். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா ஒடிசாவில் இருக்கிற கோனார்க்கு சூரிய கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே தான் இருக்கிறாங்க. அண்டு தமிழ்நாட்டில் மாமல்லபுரம், நமக்கு தெரியும் இல்லைங்களா, மாமல்லபுரங்கிறது மெட்ராஸில் பெரிய ஃபேமஸானது எல்லாமே. சரிங்களா, இதில் இருக்கிறது எல்லாமே பாறையை குடைஞ்சி செய்யப்பட்டவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இக்னியஸ் ராக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இக்னியஸ் ராக்ஸ் தீப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. The word igneous is derived from Latin word, அதாவது லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. லிக்னிஸ் மீனிங் அப்படின்னா என்னென்னா ஃபயர்னு அர்த்தம். The interior of the earth contains very hot molten material called magma. நான் ஏற்கனவே சொல்கிறேன்ல, அந்த கோரில் வந்து அந்த இது பண்ணும்போது ஒரு குழம்பு வரும், அதுக்கு பேர் என்னென்னா மாக்மா அப்படின்னு சொல்கிறோம். when the magma reaches the earth, அந்த குழம்பு வந்து வெளியில் வந்து எர்த்தோட சர்ஃபேஸை வந்து ரீச் அடையும் போது அதிலிருந்து ஒரு அமிலம் வெளிப்படும். அந்த அமிலத்தோட பேர் என்னென்னா லாவா. இப்போ வந்து நான் வந்து இன்னொன்று என்னென்னா, அந்த லாவா அமில குழம்பு வந்து எங்கே நம்ம இதாகும் அப்படின்னா பல்கனோவில், எரிமலையில். இப்போ வந்து எரிமலை வெடிக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு புகை மாதிரி ஒரு அமிலம் மாதிரி வெளியில் வருமா. அந்த அமிலம் மாதிரி வெளியில் வர ஆரம்பிச்சுன்னா அடுத்த கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகிடும் அப்படின்னா வல்கனோ வந்து வெடிச்சிரும், எரிமலை வெடிச்சிரும் அப்படிங்கிறது ஐதீகம். ஐதீகம்ல அது நடைமுறை அப்படி தான் இருக்கும், நடக்கும், அதுதான். சரிங்களா, ஐதீகம்னு நம்ம சொல்ல முடியாது, நடைமுறை. லாவா குழம்பு வெளியில் வந்து புகை மூட்டம் வெளியில் வருதுன்னா அதுக்கப்புறம் வந்து வல்கனோ வெடிக்கும் அப்படிங்கிறது அது நமக்கு ஆக்சுவலாக நமக்கு தெரியும். அதெல்லாம் 6th நம்ம ரீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, அந்த மாதிரி லாவா குழம்பு வெளியில் வரும். இந்த லாவா ஆன் த சர்ஃபேஸ் கூல்ஸ் டவுன் அண்ட் கெட்ஸ் சாலிட் ஃபயர் ஆஸ் ராக்ஸ் கால்டு இக்னியஸ் ராக்ஸ். அதுக்கப்புறம் நெருப்பு பொறி பறக்கும். அந்த இதை தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா இக்னியூஸ். அந்த பாறை வந்து அமில குழம்பு வெளியில் வந்தோடனே அந்த பாறை தீப்பற்றி எரியுதும், அதாவது நெருப்பு இதாகும், வெடிச்சிரும் அப்படிங்கிறன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இது. கிரானைட் அண்ட் பெசால்ட் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் சச் எஸ் ராக்ஸ். இக்னியஸ் ராக்ஸ் ஆல்சோ. இக்னியஸ் ராக்ஸ் வந்து என்னென்னு சொல்லுவாங்க, பிரைமரி ஆர் மதர் ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இன்னொரு பேர். பிகாஸ் ஆல் த ராக்ஸ் ஆர் டைரக்ட்லி அண்ட் இன்டைரக்ட்லி ஃபார்ம்டு ஃப்ரம் தம். சரிங்களா, ராக்ஸ் வந்து இக்னியஸ் ராக்ஸ் தீப்பாறை வந்து இன்னொரு பேர் என்னென்னா பிரைமரி ஆர் மதர் ராக்ஸ். ஓகே, படிவு பாறைகள் படிச்சிடலாமா? இருக்கட்டும், இதோட போதும், இக்னியஸ் ராக்ஸோட போதும், ரொம்ப நிறைய போனாலும் இதாகிடும். ஓகே, இன்றைக்கி வந்து நான் மார்க் பண்ணி தரேன். ப்ரீஃப்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரீஃப்லி ரைட் ஏ ப்ரீஃப் நோட் ஆன் த வேரியஸ் பர்ஸ் ஆஃப் த எர்த்துன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது வந்து பேஜ் நம்பர் 157 பாருங்கள். இன்ட்ரடக்ஷனில் பாருங்கள், அந்த கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். 4 மட்டும் எழுதுனா போதும், ஸ்டார் போட்டு எழுதுனா போதும். லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், பயோஸ்பியர், அவ்வளோதான். அந்த 4 மட்டும்தான் லேயர்ஸில் ஸ்பர்சஸ். அடுத்து மென்ஷன், செகண்ட் கொஸ்டின், மென்ஷன் த லேயர்ஸ் ஆஃப் த இன்டீரியர் ஆஃப் த எர்த். பேஜ் நம்பர் 157லேயே ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த்துன்னு கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா, அதில் கீழே அந்த 3 மட்டும்தான், க்ரஸ்ட்டு, மேண்டல், கோர். அது தேலா நீ கூட போட தேவையில்லை, க்ரஸ்ட்டு, மேண்டல், கோர்னு எழுதுனா போதும், ஸ்டார் போட்டு எழுதுங்க போதும். அடுத்தது இதில் எதுவும் வேறு எதுவும் இல்லை, அந்த 2 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நான் டீச் பண்ணியிருக்கிறோம். இது லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். சரி, அந்த இது பாருங்கள், டிஸ்டிங்யூஸ் இருக்குது பாருங்கள், கோர், க்ரஸ்ட்டு. ஃபஸ்ட்டு டிஸ்டிங்யூஸ் இருக்குது இல்லைங்களா, அது டிஸ்டிங்யூஸில் வந்து பேஜ் நம்பர் 150 எடுத்துக்கிட்டிங்களா, க்ரஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எழுதலாம் போதும், டேப்லெட் கலம் போட்டு எழுதலாம் டிஸ்டிங்யூஸ். சரிங்களா, க்ரஸ்ட்டுன்னு போடணும், மேட்ரல் நீங்கள் எழுதுறீங்களா அதே மாதிரி தான். க்ரஸ்ட்டு, மேட்ரல். க்ரஸ்ட்டுக்கு வந்து 2 பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, அந்த டாப்பிக்கில் கீழே பாருங்கள், க்ரஸ்ட் இஸ் த அவுட்டர் லேயர் ஆஃப் த எர்த்து, போதும், அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு அதுலேயே அந்த லாஸ்ட்டில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், அந்த நம்ம இந்த பாயிண்ட் எழுதிக்கலாம்.
அந்த இந்த பாயிண்ட் எழுதிக்கலாம். த crust இஸ் கிளாசிஃபைடு ஆஸ் காண்டினென்டல் crust அண்ட் ஓசோனிக் crust. போதும். அதாவது crustன்னு போட்டு அதில் வந்து இந்த 2 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். crust இஸ் த அவுட்டர் லேயர் ஆஃப் தி எர்த்து. த crust இஸ் கிளாசிஃபைடு ஆஸ் காண்டினென்டல் crust அண்ட் ஓசோனிக் crust. அப்புறம் மேண்டல் டாபிக் போடுறோம். மேண்டல் பாருங்கள் அடுத்த பேஜில் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டு த இன்டீரியர் பார்ட் ஆஃப் beneath த crust இஸ் கால்டு மேண்டல். ஃபஸ்ட் பாயிண்ட்டு சரிங்களா? இல்லை மேண்டல் இல்லை, கோர் கேட்டிருக்கிறாங்க. கோர் தான் சாரி கோர் பாருங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட்டு கோர் டாப்பிக்கில் பாருங்கள். த கோர் இஸ் த இன்னர் மோஸ்ட் அண்டு ஹாட்டஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த்து. ஃபஸ்ட் பாயிண்ட்டு போதும். அடுத்தது செகண்ட் பாயிண்ட்டு அந்த ஒரு லைன் லீவ் பண்ணி பாருங்கள். இட் இஸ் ஒரு லைன் இல்லை, அடுத்த லைனில் பாருங்கள். இட் இஸ் கம்போஸ்ட் மெயின்லி ஆஃப் நிக்கல் அண்டு அயன். போதும், அவ்வளோதான். இது நம்ம அதை கூட எழுதிக்கலாம். ஹேன்ஸ் இட் இஸ் கால்டு நைஃப். அவ்வளோதான். 2 பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுனா போதும். டிஸ்டிங்யூஷ் சரிங்களா? இப்போ எத்தனை வந்துருக்குது? ப்ரீஃப்லி 2 வந்திருக்கு, 1 and 2. அடுத்து டிஸ்டிங்யூஷ் 1. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா டீட்டெயில் பாருங்கள். ஃபஸ்ட்டு டீட்டெயிலு டெஸ்கிரிப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த்து கொடுத்துருக்குறாங்களா? அது ஒன்றும் இல்லை. பேஜ் நம்பர் 158ல் அந்த பிக்சர் போட்டிருக்குறாங்க பார்த்தீங்களா? அந்த பிக்சரை வந்து அந்த மேலே இருக்கிற அந்த ப்ளூ கலரில் ஒன்று கொடுத்துருக்குறாங்களே எக்ஸோஸ்பியர், அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். லைட்டாக அந்த 3 இது மட்டும் எழுதுனா, அந்த பூமியாட்டம் ஒன்று இருக்குது பார்த்தீங்க, அந்த பார்த்து அப்படியே ட்ரா பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். அந்த கீழே 2 கொடுத்துருக்கிறது வேண்டாம், அந்த மேலே ப்ளூ கலரில் போட்டிருக்கிறதெல்லாம் வேண்டாம். 3 லேயரை போட்டு அங்கே இருக்கிற பாருங்கள் க்ரஸ்ட்டுன்னு ஒன்று எழுதியிருக்கிறாங்களே, இல்லை அந்த லேயரை போட்டு க்ரஸ்ட்டுன்னு எழுதுங்க. அதுக்கப்புறம் அப்பர் மேண்டல், லோயர் மேண்டல், அவுட்டர் கோர், இன்னர் கோர் கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா? அது 4 மட்டும் வர மாதிரி பிக்சர் வரைஞ்சால் போதும். மேலே மீதி இருக்கிறதெல்லாம் தேவையில்லை. அதேமாதிரி சைடில் இருக்கிறதும் தேவையில்லை. த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எர்த்துன்னு போட்டு க்ரஸ்ட் லேயர் வரையணும். அப்புறம் அப்பர் மேண்டல், லோயர் மேண்டல், அவுட்டர் கோர், இன்னர் கோர், இதை மட்டும் வரைஞ்சால் போதும். டீட்டெயில் 1. ஓகேடா? ஓகே வருங்க. இன்றைக்கி ஹோம்ஒர்க் வந்து 2 ப்ரீஃப்லி, அப்புறம் டிஸ்டிங்யூஸ் 1, பேராகிராஃப் 1 தரவாக ரீட் பண்ணுங்கள். டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிக்கோங்க. இது எல்லாமே ஆனால் சின்னது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எழுதி கூட அமுச்சுடலாம். ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை. சின்ன குட்டி கொஸ்டின்ஸ் தான். அதெல்லாம் நீங்கள் எழுதலாம். அதில் ஒரு என்ன, அதில் லித்தோஸ்பியர் 4 எழுதுகிறோம். இதில் பார்த்தோம்னா க்ரஸ்ட் மேண்டல் கோர்னு எழுதுகிறோம். இதில் 2 பாயிண்ட்ஸ் தான். அப்புறம் எர்த்தோட ஸ்ட்ரக்சர், எர்த்து அது மட்டும்தான். 4மே ஹோம்ஒர்க் பண்ணி அமுச்சுடுங்க. குரூப்லேயே அமுச்சுடுங்க சரிங்களா? ஹோம்ஒர்க் பண்ணி கரெக்ஷன் பண்ணி அமுச்சுடுங்க. ஓகேடா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.